திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவ நெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலிலிருந்து ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையிலே சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவர்களுடைய பொற்பாதங்களை மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக 12 திருமுறை ஆசிரியர்கள் துதி, திருக்கதவம் அடைதல், திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைக்குண்டான 12 திருமுறை ஆசிரியர் துதியினை படிப்பதற்காக திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல்லை சேர்ந்த சிவ திருமதி நிர்மலா தேவி அம்மையார் அவர்கள். வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். திருமுறை ஆசிரியர்கள் 27 துதி. திருஞான சம்பந்தர், நாவரசர், சுந்தர், திருவாத ஊரர் மற்றையே, திருமாளிகை தேவர், சேந்தனார், கருவூரர், தெல்லு பூந்துருத்தி நம்பி, மருஞான கண்டராதித்தர், வேணாட்டடிகள் வாய்த்த திருவாளியமுத, மருவு பொருத்தமர், சேதிராயர் மூலர், மண்ணு திரு ஆலவாயா, ஒரு காரை காலம்மை ஐயடிகள் சேரமான், ஒளிகீரர் கல்லாடனா, ஒன் கபிலர் பரணர் மெய்யுணர் இளம் பெருமானோடு ஓங்கும் அதிரா அடிகளார், திருமேவு பட்டினத்து அடிகளோடு நம்பியாண்டார், நம்பி சேக்கிலாரும் சிவநெறி சேக்கிலாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே, சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. அடுத்து நம்முடைய நிகழ்ச்சி திருக்கதவும் அடைதல் பாடுவதற்காக தென்காசி மாவட்டம் சோலைமலை கிராமத்தைச் சேர்ந்த சிவத்திரு பூங்குடி ஐயா அவர்கள். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அருட்பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும், பொருட்சமய முதற் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணியங்கன் ரெண்டனவும் புவனம் உய்ய, இருட்களவுண்டர் அருளும் உலகுக்கெல்லாம் ஈந்தால் தான் திருவருளும் எனவும் கூடி, தெற்கலைஞர் ஞானக்கண்ட அரசுஞ்சென்று செஞ்சடைவார் வானவர் கோயில் சேர்ந்தார் அன்றே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. நன்றி. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அடுத்து திருக்கதவும் திறத்தல் பாடுவதற்காக அடியேன். திருச்சிற்றம்பலம். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள், அருமாலுற்று பின்னை நீர் அம்மாழுங்கி அரற்றாதே, திருமாமணி சேர் திருக்கதவம்
திறந்த போதே சிவபுரத்து திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே திருமாமணி சேர் திருக்கதவும் திறந்த போதே சிவபுரத்து திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே திருத்தால் சென்று சேர்வோமே. அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருப்பள்ளி எழுச்சி பாடுவதற்காக தென்காசி மாவட்டம் வசிக்கக்கூடிய சிவத்திரு பாலசுப்ரமணிய ஐயா, வாங்கய்யா. இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால் இரு கொடுத்தோத்திரம் இயம்பினர் ஒருபால் துண்ணிய பிணை மலர் கையினர் ஒருபால் தொழுகையர் அழுகையர் துவள்கையர் ஒருபால் இளஞ்சலி கூப்பினர் ஒருபால் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிட்டம்பலம். நன்றி ஐயா. அற்புதம் அற்புதம், அருமை அருமை அருமை. அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் பெரும்புலர் காலை மூழ்கி, வாங்க தேவி அம்மா, பாடுறீங்களா? திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றிங்க ஐயா. அனைத்து அடியார்கள் மக்களுக்கும் இனிய மாலை வணக்கங்க ஐயா. பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பத்தராயி அரும்பொடு மலர்கள் கொண்டங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பத்தராகி அரும்பொடு மலர்கள் கொண்டங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதி நாளிடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வா கடவுள் வீரட்டனாரே விரும்பினல் விளக்கு தூபம் விதி நாளிடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வா கடவுள் வீரட்டனாரே. நன்றிங்க ஐயா. சிவபெருமானே. திருச்சிட்டம்பலம். அருமை அருமை அருமை. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பின்னுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலில் நாம் ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில சிந்தித்து வருகிறோம். அந்த வகையிலே எல்லாம் வல்ல எம்பெருமான் அருள்தரும் திருமூல நாயனாருடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி, அவருக்கு உபதேசம் தந்த நந்தியம்பெருமானுடைய திருவடிகளையும் மனமொழி மெய்களாலே வணங்கி, நந்தியம்பெருமானுக்கு உபதேசம் செய்த அம்மையப்பர் என்று சொல்லக்கூடிய கைலாசத்தில் வசிக்கக்கூடிய எல்லாம் வல்ல இறைவனுடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். பிறந்து மொழி பயின்று நம்முடைய இந்த உலகத்தில் காரிய குருவாகும், இந்த உலகத்தை சொல்லிக் கொடுத்த காரிய குருவாகும், பிறகு காரண குருவாகும், பிறகு இந்த உலகம் நிலையில்லாதது என்பதை உணர்த்துவதற்காக சிவகுருவாகவும் வந்து கல்லாலின் மரத்தின் கீழ் அமர்ந்த எல்லாம் வல்ல சிவபெருமானுடைய பெரும் கருணை குருவர்களாக எண்ணி, அப்படிப்பட்ட காரிய குருவாகவும் காரண குருவாகவும் வந்து பிறகு சிவகுருவாக வந்து நமக்கு அருள்வாளித்து நம்மை மானுட சட்டை தாங்கி வந்து நமக்கெல்லாம் புருவ நடுவில் இதுதான் திருவடி என்று நமக்கு சுட்டி காண்பித்த அந்த குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் உடல் பொருள் நாவி அத்தனையும் சமர்ப்பித்து நிகழ்ச்சிக்குள் இனிதன் நுழையும். குருவர்கள் இல்லைன்னா திருவருள் இல்லை.
அந்த அறியாமை என்கிற இருளை ஒருவரால் மட்டுமே போக்க முடியும். குரு. அவர்தான், அவருக்கு மட்டும்தான் அந்த அந்த அதிகாரம் சாமி கொடுத்து வச்சிருக்க. வேற யாரும் அதை போக்க முடியாது. ஒரு குருடன் ஒரு குருடனுக்கு வழிகாட்ட முடியாது. அப்ப குருநாதருடைய பெரும் கருணையினால்தான் நம்ம அடுத்த நிலைக்கு போக முடியும். வாழ்க்கையில அடுத்த நிலை நமக்கு ஒண்ணு வேணும்னா குருவோடு, அதான் குரு பார்க்க கோடி நன்மை. குரு பார்த்தால் கோடி நன்மை. அப்ப குரு பார்வை நம்ம மேல படணுமே. குருவுடைய பார்வை நம்ம மேல பட்டதுன்னா அது கோடி நன்மை. எவ்வளவு பெரிய தத்துவம் தெரியுமா அது? அவருடைய பார்வை பட்ட உடனே இந்த குப்பையில் இருக்குங்களா கூட, குப்பையில் இருக்கும் கூட கோபுரத்துக்கு போயிடுவான். அந்த ஜாதகத்துல சொல்லியிருப்பாங்க. குரு பார்க்க கோடி நன்மை. அப்ப நம்முடைய அறியாமை நீக்கக்கூடிய ஆற்றல் குருவர்களுக்கு தான் உண்டு. அப்படிப்பட்ட மானுட சட்டை தாங்கிய குருநாதருக்கு நம்ம உடல் பொருள் ஆவி அத்தனையும் சமர்ப்பித்து நம்ம அறியாமை நீங்கி இரண்டரை கலக்க போறோம். இரண்டற்ற தன்மைக்கு போக போறோம். அவ்வளவுதான். சிவபெருமான், சிவசிவா, திருச்சிற்றம்பலம் அப்படின்னு சொல்லி மீண்டும் அந்த குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதன் நுழைவோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். திருமந்திரத்தில் 3ஆம் தந்திரத்தில் 16வது தலைப்பாக இருக்கக்கூடிய வாரசாரம். வாரசரம், சாரம் கிடையாது, வாரசரம். வாரம்னா கிழமை, சரம்னா மூச்சு. ஏன்னா ஒரு பூவை சரமா பார்க்கணும் இல்லையா? அது மாதிரி இந்த சரம் நின்று போச்சுன்னா, மூச்சு போச்சுன்னா எல்லாம் போச்சு. அப்படி சரமா இருக்கிறதுனால இதுக்கு சரம் பார்ப்பவன் பரம் பார்ப்பான். இது பழமொழி. யாரால் சரம் பார்க்க முடியுமோ அவனே பரம் பார்க்க முடியவன். பரம்னா இறைவன். இந்த ஒரு சொல்லு உங்களை சிந்திக்க வைக்கும். சரம் பார்ப்பவன் பரம் பார்ப்பான். யார் ஒருத்தர் தன்னுடைய சுவாசத்தை கவனிக்கக்கூடிய அளவுக்கு பக்குவப்பட்டுட்டீங்களோ, நீங்க பார்க்கும் போதே உங்களை ஏமாத்திரும். உங்க மூச்சை நீங்க கவனிக்கணும்னு நீங்க ஆசைப்படும் போதே மூச்சு நின்றுடும். நல்லா கவனிச்சு பாருங்க. என்னைக்காவது உங்க மூச்சை கவனிக்கணும்னு நீங்க உட்காந்து பாருங்க. இவ்வளவு நாளா கருவுற்ற நாள் முதலா என்னை காப்பாத்தி இருக்கேப்பா அப்படின்னு சொல்லி நீங்க மூச்சை மட்டும் கவனிக்கிறது உட்காருங்களேன். மார்பையை கவனிச்சு, நுரையீரலும் கவனிச்சு, மூக்கை மட்டும் கவனிக்கும். நீங்க கவனிக்கிற நேரம் பார்த்து மூச்சு அப்படியே நிற்கும். நீங்க கவனிக்க தவறிய நேரம் பார்த்து மூச்சு உள்ள போகும். நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க இந்த முயற்சி மட்டும் பண்ணி பாருங்க. உங்களுக்குள்ள இருக்கிற மகேஸ்வரன் உங்களை எப்படி ஏமாத்துறாருன்னு மட்டும் பாருங்க. நீங்க மூச்சை கவனிக்கிறது முயற்சி பண்ணுங்க. முயற்சி பண்ணும்போது உங்களை காட்ட விடாம எப்படி மகேஸ்வரன் உங்களை ஏமாத்துறாருன்றது மட்டும் பாருங்க. நீங்க கவனிக்கும் போது அப்படியே நல்ல பாம்பு அமைதியா நிக்கிற மாதிரி நிற்கும். ஏன்னா நீங்க கவனிச்சிட்டீங்கல்ல. நீங்க கவனிக்கும் போது மூச்சு நின்றுடும். நீங்க கவனிக்க தவறும் போது மூச்சு உள்ள போகும், வெளியே வரும். அவ்வளவு நுட்பமானது அந்த இடம். சரி, அப்படி யார் ஒருத்தர் இப்படி போற அந்த சரத்தை கவனிக்க தொடங்கிட்டாங்களோ அவங்க நிச்சயம் பரத்தை பார்த்துருவாங்க. தன்னை அறிந்து கொள்வார்கள். இதுல எந்த கூத்தும் கிடையாது, எந்த மறைப்பும் கிடையாது. யாரெல்லாம் தன்னை அறிந்தவர்கள்னா தன்னுடைய மூச்சை அறிந்தவர்கள், தன்னை அறிந்தவர்கள். சரம் பார்ப்பவர்கள் பரம் பார்ப்பார்கள். இதுல இருந்து மாற்று கருத்தும் கிடையாது. இது முதல் முயற்சி. இது இறைவனே உன்னத்தி காமிக்கும் போது ரொம்ப அருமையா இருக்கும். தன்னை தானே பார்க்கிற ஒரு பெரிய கலை. தான் தூங்குறது தானே பார்க்கிற ஒரு பெரிய வித்தை இருக்கு பாருங்க. அதுதான் பெரிய வித்தை. இருக்கிற வித்தையிலே பெரிய வித்தை எதுனா நாம தூங்குறது நம்மளே பார்க்கறது. அந்த நாள் ரொம்ப அற்புதமான நாள். நாம தூங்குறது நாமளே பார்க்கறது. இந்த அனுபவம் நமக்கு சாமி கொடுக்கணும். நாம தூங்குறது நாமளே பார்க்கிற ஒரு விழிப்புணர்வு இருக்கு இல்லையா? அந்த விழிப்புணர்வு தான் தன்னை தான் அறிதல்.
அது எப்படிப்பட்ட விழிப்புணர்வுன்னா எக்ஸ்ட்ரீம் லெவல், அதாவது தன்னை அறிந்த நிலை. அதுக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வு தேவைப்படுது. தூக்கம் விழிப்புணர்வு அற்ற தூக்கம், விழிப்புணர்வோட உள்ள தூக்கம். இதுதான் அந்த ரகசியம். சரி, இதெல்லாம் மூச்சை கவனிக்கும் போது ஏற்படக்கூடிய சில அனுபவங்கள். அப்ப சரம் பார்ப்பவனுக்கு நிச்சயம் பரம் உண்டு. ஆனா அவ்வளவு சீக்கிரம் சரத்தை பார்க்கறதுக்கு சாமி அனுமதி தரமாட்டார். விடாது, சும்மா காணவும் விடாது, கண்மம் விடாது, மாயை விடாது. இது மூணு நம்மளை தடுத்து நம்ம மூச்சு நம்மளுக்குள்ள வந்து போற மூச்சை நம்மளால கவனிக்க முடியாது. இதான் ரகசியம். நம்ம விதியை நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. யார் ஒருத்தர் மூச்சை தெரிஞ்சுக்கிறானோ அவங்க விதியை தெரிஞ்சுக்குவாங்க. ரொம்ப சுலபம், ரொம்ப சுலபம், ரொம்ப ரொம்ப சுலபம். வெளியெல்லாம் எந்த ஜாதகம்லாம் ஒன்றும் பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது. ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிள். எதுக்கும் நேரம் ஒதுக்கணும், இதுக்கு மட்டும் நேரம் ஒதுக்கவே மாட்டோம். நம்ம யாரோ ஒருத்தர் வந்து போறாங்களா, அது யாருன்னு கவனிக்கிற அளவுக்கு நமக்கு என்ன கிடையாது, அந்த அறிவே கிடையாது. அதான் சாமி உணர்த்தணும். சாமி உணர்த்தினா மட்டும்தான் அந்த சரம் பார்ப்பவன் பரம் பார்க்க முடியும். அந்த சரம் பார்க்கிற கலை நமக்கு குருநாதர் மூலியமா கிடைக்கும். அப்ப குருநாதர்கிட்ட கேட்டு நம்ம கத்துக்கணும், இது எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்றத கத்துக்கணும். அப்ப நிச்சயம் ஒரு நாள் விடிவு காலம் பிறக்கும். அன்னைக்கு தன்னை அறியக்கூடிய மிகப்பெரிய கலை நம்ம கத்துக்கலாம். அது ஒண்ணு. சரி, பாட்டுக்கு போலாம். வார சரம் அப்படின்னா, வாரம்னா கிழமை, சரம்னா மூச்சு. ஒவ்வொரு கிழமைக்கும் ஒரு நாடியில ஓடுன்றது நம்ம கடந்த ஒரு வாரமா பார்த்துட்டு வரோம். ஞாயிற்றுக்கிழமைன்னு சொன்னா வலது நாசியில தான் மூச்சு போகணும். அப்படி வலது நாசில போகாம இடது நாசில போச்சுன்னா உடம்பு என்ன கண்டிஷன் இருக்குது நான் எடுத்துட்டேன். பாடம் அடியன் எடுத்தாச்சு, அதை நீங்க பாத்துக்க வேண்டியதுதான். திங்கக்கிழமைன்னு சொன்னா இடது நாசில தான் மூச்சு போகணும் சாதாரண மனுஷனுக்கு. செவ்வாய்க்கிழமைன்னு சொன்னா வலது நாசில தான் போகணும். இதை வச்சே கண்டுபிடிச்சலாம் ஒருத்தன் ஆரோக்கியமா இருக்கிறானா இல்லையான்னு. இதை நான் ரீகால் பண்ணிட்டு வரேன். பாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ரீகால் பண்ணிடுறேன். ஏன்னா முன்ன இருக்கிற பாட்டெல்லாம் சொன்னாதான் இப்போ உங்களுக்கு நிகழ்ச்சி என்னன்னு புரியும். அப்போ ஒரு கிழமைன்னு சொன்னா திருமூலர் வகுத்து சொல்றாரு, ஞாயிற்றுக்கிழமைன்னு சொன்னா உன் வலது நாசில தான் மூச்சு போகணும், நீ ஆரோக்கியமா இருக்கிறதுக்கான அடையாளம் அதுதான் அப்படின்றார். திங்கக்கிழமைன்னு சொன்னா இடது நாசில தான் மூச்சு போகணும், அதுதான் அடையாளம். மாறி போச்சுன்னா உடம்புல வாதம் பித்தம் சிலத்துமம் மாறி போயிருக்குன்னு அர்த்தம். இதை நான் வகுப்பு மூணு பாட்டுக்கு நான் வகுப்புல சொல்லிட்டேன். வாதம் பித்தம் கபம், இது மூணும் ஏறுனாலும் இறங்குனாலும் பிரச்சனை. அப்போ நோய் நாடி முதல் நாடி நாடுவதற்கு நாடி பார்க்கறது ரொம்ப முக்கியம்னு சொன்னேன். முதல் பாட்டு நடக்கும்போதே சொன்னேன் நான். இடகலைனா என்ன, பிங்கலைனா என்ன, சுழுமுனைனா என்ன, இதையெல்லாம் நம்ம அக்கு வேற ஆணி வேற பார்த்துட்டோம். கடந்த மூணு வகுப்புலயே பார்த்துட்டோம். எப்போ இந்த வார சரம் வந்ததோ அன்னைக்கே சிகாரத்துக்கு வரவங்க எல்லாருமே மருத்துவர் ஆகிறதுக்கான எல்லா வழியும் சொல்லிட்டேன் நான். இது உள்ள வந்துட்டீங்கன்னா நீங்க மருத்துவர் தான். அப்ப ஞாயிற்றுக்கிழமைன்னு சொன்னா வலது நாசில தான் போகணும், அதுல இருந்து மாற்று கருத்தும் கிடையாது. திங்கக்கிழமைன்னு சொன்னா இடது நாசில தான் போகணும், மாற்று கருத்து கிடையாது. ஆனா பரிசோதனை பண்ணணும். செவ்வாய்க்கிழமைன்னு சொன்னா வலது நாசில தான் போகும், அல்லது மாற்று கருத்தும் கிடையாது. புதன்கிழமைன்னு சொன்னா இடது நாசில தான் போகணும். ஆனா வியாழக்கிழமை மட்டும்தான் விதிவிலக்கு. வளர்பிறையா இருந்ததுன்னா வியாழக்கிழமை அன்னைக்கு வளர்பிறையா இருந்ததுன்னா இடது நாசில போகும். அதே தேய்பிறையா இருந்ததுன்னா வலது நாசில போகும். இது எல்லாருக்கும் தெரியும். கடந்த 3 வகுப்பு வந்து நல்லா தெரியும். ஏன்னா 2 நாள் உங்களுக்கு நான் வகுப்பு எடுக்கலனாலே எல்லாத்தையும் நீங்க மறந்துடுவீங்க. ஒரு தொடர்பு இருக்கு, தொடர்ந்து இது இருக்காது. இந்த கண்டினியூஷன் சொல்றாங்க இல்லையா, அது இருக்காது. திருமந்திரத்துல எந்த பகுதிக்கு போயிட்டு இருக்குன்னா அது அப்பவே திருத்துன்னு மொழிப்பீங்க. இந்த விஞ்ஞானத்தை நம்ம கத்துக்கிறோம், மெய்ஞானத்தை நம்ம கத்துக்கிறோம். அப்ப வியாழக்கிழமை தேய்பிறைன்னு சொன்னா
வலது நாசியில போகும். வியாழக்கிழமை வளர்பிறைன்னு சொன்னா இடது நாசியில போகும். இந்த வியாழக்கிழமையில ஓடுற நாடியை வச்சே சொல்லிடலாம் அது தேய்பிறையா வளர்பிறையான்னு. இது எவ்வளவு பெரிய விஞ்ஞானம், இது எவ்வளவு பெரிய மெய்ஞானம். நம்ம சுவாசத்தை வச்சே கிழமையை கண்டுபிடிச்சிடலாம். இந்த உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கணும், ரைட்டா? அப்ப வியாழக்கிழமை கடந்த பிறகு வெள்ளிக்கிழமை எப்பவுமே இடது நாசியில தான் போகணும். அதை நம்ம கவனிக்கணும். சரி, அப்ப சனிக்கிழமை வலது நாசியில போகும், ஞாயிற்றுக்கிழமை வலது நாசியில போகும். அவ்வளவுதான். இந்த உண்மையை தெரிஞ்சவங்க தினமும் பரிசோதனை பண்ணி பார்க்கணும்னு சொன்னேன். காலையில எழுந்த உடனே கை கடிகாரத்தை பார்க்கறதுக்கு, எப்படி கை கடிகாரத்தை பார்க்கறதுக்கு, வாட்சை பார்க்கறதுக்கு மணிக்கட்டு தூக்குறோமோ அது மாதிரி மணிக்கட்டை தூக்கி கரெக்டா மூக்காண்ட நிறுத்தணும். அப்படி மூக்காண்ட நிறுத்தும் போது இடது நாசியில ஓடுதா வலது நாசியில ஓடுதான்னு பரிசோதனை பண்ணணும். காலையில எழுந்த உடனே முதல் செக்கப் இதுதான், ஃபர்ஸ்ட் செக்கப். முதல் பரிசோதனை அதுதான். தூங்கி எழுந்த உடனே வேற எதுவும் பண்ண வேண்டாம். முதல் செக்கப் தான். வாட்ச் பார்க்கறதுல கடிகாரத்துல டைம் பார்க்குற மாதிரி எடுத்து மணிக்கட்டை எடுத்து அங்க வச்சு பார்க்கணும். சுவாசத்தை விட்டு பார்க்கணும். அப்போ சுவாசத்தை எப்படி விட்டு பார்க்கும்போது பொழுது புலந்துதா இல்லையான்னு எப்படி கவனிப்பீங்க? சூரியன் உதிச்சாதான் நாழிகை உதிச்சதுன்னு சொன்னேன் நான். ஞாயிற்றுக்கிழமை எப்போ ஆரம்பிக்குதுன்னா சூரியன் உதயத்துக்கு அப்புறம் தான் ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடி அது சனிக்கிழமை தான். அது வரைக்கும் அது சனிக்கிழமை தான். எப்போ சூரியன் உதிக்குதோ அப்பதான் நாழிகை ஆரம்பிக்குது. அந்த நாழிகை தான் அன்னைக்கு உண்டான நாள். ஐயா இடது நாசியில போதுங்க ஐயா ஞாயிற்றுக்கிழமை காலையிலனா எப்பன்னு பாரு, சூரியன் உதிச்ச பிறகா சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியா? இது ரகசியத்தை கத்துக்கணும். எல்லாருமே நாடி பார்க்க கத்துக்கணும். முதல் நாடி பார்க்க கத்துக்கணும் ஃபர்ஸ்ட். இந்த பரிசோதனை முதல் அப்ப வண்டி எடுக்கும் போது பெட்ரோல் இருக்குதான்னு பாக்குறோம்ல, வண்டி எடுக்கும்போது பிரேக் இருக்குதான்னு பாக்குறோம்ல, வண்டி எடுக்கும்போது சாவி இருக்குதான்னு பாக்குறோம்ல, அதே மாதிரிதான் காலையில எழுந்த உடனே முதல்ல நாடி பார்க்கணும். அப்ப சாகாம இருக்கிற கலையை நம்ம கத்துக்க போறோம். சிகாரம் சைவநெறி பாடசாலைக்கு வந்துட்டீங்க, இங்க வந்துட்டா சாவு கிடையாது. இது உள்ள நுழைஞ்சிட்டா சாவு கிடையாது, மரணம் கிடையாது, மரணம் இல்லா பெருவாழ்வு. மரணமில்லா பெருவாழ்வு. அப்போ காலையில எழுந்த உடனே என்ன செக்அப் பண்ண போறோம்னா நாடி பார்க்க போறோம். இடதுல ஓடுதா வலதுல ஓடுதா, கிழமை என்னன்னு பார்க்கணும். சூரிய உதயத்துக்கு முன்னாடி இருக்குமா பின்னாடி இருக்கிறோமா, சூரியன் உதிச்சுச்சா உதிக்கலையா. இதுதான் முதல்ல செக்அப் பண்ண போறோம். அப்படி நாடி பார்க்கும்போது ஞாயிற்றுக்கிழமை காலையில இன்னும் சூரியன் உதிக்கலைன்னு சொன்னா வலது நாசில தான் போகணும். ஏன்னா சனிக்கிழமை சாரம் என்னது வலதுதான், வலது நாசில தான் போகணும். சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி வலதுல தான் போவோம், சூரியன் உதிச்ச பிறகு வலது தான் போகணும். ஏன்னா முன்னாள் சனிக்கிழமை வலதுல தான் போயிருக்கணும். இதை நம்ம கணக்கு வச்சுக்கணும், சரியா? அப்போ ஆரோக்கியமான உடம்பு அந்த கிழமைக்கு ஏற்ற மாதிரி மாறுன்றதை நம்ம தெரிஞ்சுட்டோம்னா சரிங்க ஐயா. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காலையில சூரிய உதயத்துக்கு முன்னாடி எனக்கு இடதுல தான் போகுதுன்னா அப்போ உடம்புல வாதம் பித்தம் கபம் இது மூணும் ஒண்ணு ஏறி இருக்கும் இல்ல இறங்கி இருக்கும், அவ்வளவுதான். யார் ஒருத்தர் இந்த வாதத்தையும் பித்தத்தையும் கபத்தையும் தெரிந்து கொள்கிறார்களோ அவங்க மருத்துவர், அவங்கதான் தமிழ் மருத்துவர். தன்னை அறிகிறவனே தரணி ஆள்வான், தன்னை அறிகிறவனே தன் தலைவனை அறிவான். ஆமா, அவங்க தான் வைத்தியம் பார்க்க முடியும், அவங்க தான் வைத்தியநாதர். அப்ப வாதத்தை தெரிஞ்சு வச்சிருக்கணும், பித்தம் தெரிஞ்சு வச்சிருக்கணும், கபம் தெரிஞ்சு வச்சிருக்கணும். இது மூணுத்தையும் பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கணும். இதுக்கும் நாடி பார்க்கறதுன்னு அர்த்தம் தமிழ்ல. வாத நாடி ஓடுதா பித்த நாடி ஓடுதா கப நாடி ஓடுதான்னு கையில மணிக்கட்டு பிடிச்சி பாக்குற கலையை நம்ம கத்துக்கணும்.
கடந்த 3 பாட்டுல நம்ம படிச்சு 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 சொல்லிட்டு வரேன். கையை பிடிச்சு நாடி பக்கத்தை கத்துக்குங்க, நாடி பக்கத்தை கத்துங்க, அவ்வளவுதான். நடுவுல ஒரு நரம்பு வரும் மணிக்கட்டுல, பச்சை கலர்ல. இல்ல சில பேருக்கு நீல கலர்ல இருக்கும், லைட்டா நீல கலர்ல இருக்கும். அதுக்கு வரும்போது குறுக்குல இப்படி கை வச்சீங்கன்னா லப் டப் லப் டப் லப் டப்னு வருது. 3 விரல் வைக்கணும் நடுவுல. அது முதல்ல மோதிச்சுன்னா வாதம், 2வது நடுவுல மோதிச்சுன்னா பித்தம், இல்லைன்னா கபம். இந்த 3 விரலை வச்சு பார்க்கும்போது முதல்ல இது வச்சுன்னா சில பேர் பித்தத்தை எடுத்துக்குவாங்க. பித்தம் முதல்ல வாதம் எடுக்கணும், வாதம் தான் எடுக்கணும். வாதம், பித்தம், கபம். அப்ப முதல் 3 விரல்ல முதல் விரல்ல தட்டுச்சுன்னா அது வாதத்துல இருக்குன்னு அர்த்தம், லப் டப்னு அடிக்கும்போது. நடு விரல்ல அடிச்சதுன்னா அது இது பித்தத்துல இருக்குன்னு அர்த்தம். லாஸ்ட் விரல்ல அடிக்கும்போது அது கபத்துல இருக்குன்னு அர்த்தம். இப்படிதான் பார்க்கணும். இல்லைன்னா முதல்ல வருது பித்தம், நடுவுல வருது வாதம். நான் சரியா அதை உங்களுக்கு எடுத்து சொல்றேன். இந்த நாடி பார்க்க பழகம் நமக்கு வரணும். முதல்ல சுவாசம் எந்த பக்கம் போகுதுன்றதை கவனிக்கணும். இடகலையில, பிங்கலையில, சுழுமுனையில 3 மார்க்கத்துல மூச்சு போகும். அதுல இடகலையா பிங்கலையான்னு பாக்குற நம்ம வித்தை நம்ம கத்துக்கணும் ஃபர்ஸ்ட், தூங்கி எழுந்த உடனே. அதுக்கப்புறம் அதே மணிக்கட்ட நம்ம வலது கை 3 விரல் எடுத்துக்கணும். சுண்டு விரலையும் கட்டை விரலையும் விட்டுட்டு 3 விரல் இருக்கு இல்லையா, அந்த 3 விரலை வச்சு அந்த மணிக்கட்டுல தொட்டு பார்க்கும்போது அதுல எந்த விரல்ல மட்டும் லேப்டாப் வேலை செய்து மட்டும் பாருங்க. லேப்டாப்னா இதயம் துடிக்கிற இந்த இதயம் ரத்தம் வந்து மோதும். இதுக்கும் நாடி பாக்குறதுன்னு அர்த்தம். இடகலை பிங்கலை பாக்குறதும் நாடி பாக்குறதுன்னு அர்த்தம். நாடி சுத்தின்னு சொல்லுவாங்க. அப்ப தூங்கி எழுந்தவொடனே நாடியை பார்த்துட்டு அந்த நாடியை பார்த்துட்டு இந்த நாடியும் பார்க்கணும். வாதத்துல இருக்குதா, கபத்துல இருக்குதா, வாதம், பித்தம், கபம், இது 3த்துல எந்த நிலைமையில நம்ம உடம்பு இருக்கு, நம்ம லட்சணம் எப்படி இருக்குன்னு நம்ம பாத்துக்கணும். அவ்வளவுதான். நம்ம உடம்புடைய கண்டிஷன் என்ன, அவ்வளவுதான். இதை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இதுதான் காலைல எழுந்த உடனே. இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு ரீகால் பண்ணிடுறேன் நான். இந்த 3 பாட்டு ரீகால் பண்ணாதான் இன்னைக்கு நிகழ்ச்சியினுடைய சாராம்சம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்போ இடகலை, பிங்கலை, சுழுமுனை, அப்ப அந்த நாடி பார்க்க காலையில கத்துக்கணும். அதுக்கப்புறம் மணிக்கட்டுல தொட்டு பார்க்குற அந்த வித்தை நம்ம கத்துக்கணும். அந்த நாடியும் பார்க்க கத்துக்கணும், இந்த நாடியும் பார்க்க கத்துக்கணும். இந்த 2 நாடியை பார்க்க கத்துக்கணும், முழு வைத்தியன் ஆயிடும். அவ்வளவுதான். தனக்கு என்ன கேடுன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். இப்போ வாதத்துல இருக்குதா உடம்பு, பித்தத்துல இருக்குதா, கபத்துல இருக்குதான்னு தெரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான். காலையில வண்டி எடுக்கும்போது பெட்ரோல் இருக்குதா, இல்ல காத்து இருக்குதா, அப்புறம் வந்து பிரேக் இருக்குதான்னு பாக்குறோம்ல, அதே மாதிரிதான். இதெல்லாம் பார்க்காம போனா அங்க பிரச்சனை வந்துடும். போற வழியில வண்டியை பிடிச்சி பாக்குறோம்ல, பிரேக், பெட்ரோலுக்கு தான் திறந்து பாக்குறோம்ல, அதே மாதிரிதான். ஒரு வண்டிக்கே எப்படின்னா நமக்கு எப்படி இருக்கணும், இப்போ வாழ்நாள் முழுக்க நீல ஆயுள், நிறைய செல்வம்லாம் எதிர்பார்க்கறோம்ல, கனவுகள்லாம் நிறைய இருக்குல்ல, அப்ப எப்படி தக்க வைக்கிறது? பெருமான்கிட்ட விட்டுற போறோம், இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் தினமும் என்ன கவனின்ற மாதிரி நம்மளும் கவனிக்க வேண்டிய சில சூழல் இருக்குல்ல. விடுங்கையா பெருமான் பாத்துக்குவார். உண்மைதான், பாத்துக்கத்தான் போறாரு, இல்லைன்னு சொல்லல. நாம தூங்கிட்டாலும் அவர் தான் பொறுப்பு, இல்லைன்னு சொல்லல. செய்வன்னு தெரிந்த செய்வோம். கொஞ்சம் நம்மள நாமளே கொஞ்சம் என்ன பண்ணிக்குவோம், தெரிஞ்சு வச்சுக்குவோமே, சரி பண்ணிடுவோமே. சரி, அந்த வகையில பார்க்கும்போது 2 நாடியும் பார்க்க பழகணும். இந்த 2 நாடியும் பார்க்க பழகுனீங்கன்னா நீங்க முழு வைத்தியரா மாறிடுறீங்க. அவ்வளவுதான். சரி, அதுக்கப்புறம் 3 வகுப்புல அதான் சொன்னார். ஆனா இன்னைக்கு முற்றிலும் மாறுபட்ட நிகழ்ச்சி. இது வரைக்கும் இடகலையை பத்தி சொல்லிட்டு வந்தாரு, ஆயுள் பரீட்சையை பத்தி சொன்னாரு, வலது வலது பிங்களை பத்தி சொல்லிட்டு வந்தாரு. ஒரு இடத்துல கூட சுழுமுனையை பத்தி சொல்லவே இல்லை. ஆனா வார சரம்ன்ற பகுதியில 3 பாட்டுலயும் என்னென்ன கிழமையில என்னென்ன ஓடுன்னு சொன்னாரு, என்னென்ன நாடியில ஓடுன்னு சொன்னாரு. அதுக்கு நேர்மாறா ஓடுச்சுன்னா அதுக்கு வாதம், பித்தம், கபம்ன்ற விஷயத்த நான் வந்து அடியேன் உங்களுக்கு பலமுறை பாடம் எடுத்துட்டேன். வாதம், பித்தம், கபத்துல மேல ஏறினாலும் குறைஞ்சாலும் நோய் வருன்ற ரகசியத்தை சொல்லி கொடுத்தேன். நான் இல்ல, ஏற்கனவே சொல்லிட்டாங்க. அப்ப இந்த ரகசியம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு அடுத்து என்ன சொல்ல வர்றார் திருமூல நாயனர்னா, 4வது பாட்டு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சிவபெருமானே. ரொம்ப லாங் என்ட்ரி இது.
கடந்த வகுப்பை நினைவு கூர்ந்துட்டு எடுக்கிறது ரொம்ப உத்தமம், ரொம்ப ரொம்ப உத்தமம். ஏன்னா அப்ப உங்களுக்கு தலை என்னன்னா வால்னா என்னன்னு புரியாது. ஏன்னா 2-3 நாட்கள் ஆயிடுச்சு இல்லையா? அப்ப திருமூல நாயனார் இது வரைக்கும் கிழமைகளை பத்தி சொன்னாரு, அதுல ஓடக்கூடிய நாடிகளை பத்தி சொன்னாரு. இன்னைக்கு என்ன சொல்ல வர்றாருன்னு பார்ப்போம். 4வது பாட்டு திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் திருமந்திரத்தில் 3ஆம் தந்திரத்தில் 16வது தலைப்பில் இருக்கக்கூடிய வார சரம் என்கிற தலைப்பின் கீழே 4வது பாடல் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். திருச்சிற்றம்பலம். மாறி வரும் இரு பால்மதி வெய்யவன் ஏரி இழியும் இடை பிங்களை இடை ஊரும் உயிர் நடுவே உயிருக்கிறோம் தேரி அறிமின் தெரிந்து தெளிந்தே மாறி வரும் இரு பால்மதி வெய்யவன் ஏரி இழியும் இடை பிங்களை இடை ஊரும் உயிர் நடுவே உயிருக்கிறோம் தேரி அறிமின் தெரிந்து தெளிந்தே. இனி பாடல கொஞ்சம் பதமா பாத்திரலாம். மாறி வரும் இரு பால்மதி வெய்யவன் ஏரி இழியும் இடைபிங்களை இடை ஊரும் உயிர் நடுவே உயிர் உக்கிரம் தேரி அறிமின் தெரிந்து தெளிந்தே. மாறி வரும் இரு பால்மதி வெய்யவன் ஏரி இழியும் இடை பிங்களை இடை ஊரும் உயிர் நடுவே உயிர் உக்கிரம் தேரி அறிவின் தெரிந்து தெளிந்தே. இனி பாடலுக்கு உண்டான பொழிப்புரைக்கு போலாம். தர்மயாதினம், தர்மபுர ஆதீனம் அவங்க வெளியிட்ட பொழிப்புரை நம்ம பார்க்க போறோம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். பாடலுக்கான விளக்கம். இடைநாடி பிங்களை நாடிகள் ஆகிய வழியால் முறையே சந்திரகலை என்றும் சூரிய கலை என்றும் ஆகிய பிராணன் எஞ்ஞான்றும் அவ்வாறு இயங்கி அப்பெயரையே பெற்று நில்லாமல் மாறி வரும். அஃதாவது இடைநாடியில் இயங்கி சந்திரகலை என பெயர் பெற்று நின்ற பிராணனே அந்நிலையில் என்றும் மாறி பிங்கலையில் இயங்கி சூரியகலை என பெயர் பெற்று நிற்கும். பின்னும் அச்சூரிய கலை தானே சந்திரகலையாய் மாறும். இம்மாற்றத்திற்கு முடிவே இல்லை. இனி பிராணன் மேற்கூறியவாறு சந்திரகலை சூரியகலை என பெயர் பெறும் பொழுது அந்நாடியின் வழி முன்னர் வெளி செல்லுதலையும் பின்னர் உட்புகுதலையும் உடையதாய் இருக்கும். நீரோற்று போல இங்கனம் சுரந்து முடிவின்றி சர ஓட்டமாய் ஓடுகின்ற பிராணன் மேற்கூறிய இரு நாடிகளின் வழியின் ஓடாது நடுநாடி என்று சொல்லக்கூடிய சுழுமுனை நாடி வழியை இயங்குமாயின் அஃதாவது பிராணாயாமமாய் அமையுமாயின் அஃது உடற்கே அன்றி உயிருக்கும் வலிமை தருவதாம். ஆகவே அதனை அறிந்து உலகீர் பிராணனை நடுநாடியில் செலுத்தும் முறையை குருமுகமாக கேட்டு சிந்தித்து தெளியுங்கள். இன்னொரு முறை படிச்சிடுறேன். ரொம்ப 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 முக்கியமான நாள் இன்னைக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். இது வரைக்கும் நாடி எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்த திருமூலர் அழகா ஒரு பெரிய உபதேசத்தை கொடுக்கிறார். இன்னைக்கு திருப்பி ஒரு முறை படிச்சிடுறேன். இடைநாடி பிங்களை நாடிகளாகிய வழியால்
முறையே சந்திரக்கலை என்றும் சூரியக்கலை என்றும் ஆகிய பிராணன் எஞ்ஞான்றும் அவ்வாறே இயங்கி அப்பெயரையே பெற்று நில்லாமல் மாறி வரும். அதாவது இடது நாடியில் இயங்கி சந்திரக்கலை என பெயர் பெற்று நின்ற பிராணனே அந்நிலையில் நின்றும் மாறி பிங்கலையில் இயங்கி சூரியகலை என பெயர் பெற்று நிற்கும். பின்னும் அச்சூரிய கலை தானே சந்திரக்கலையாய் மாறும். இம்மாற்றத்திற்கு முடிவே இல்லை. இனி பிராணன் மேற்கூறியவாறு சந்திரக்கலை சூரியக்கலை என பெயர் பெற்று சந்திரக்கலை சூரியக்கலை என பெயர் பெற்று பெறும் பொழுது அவ்வன் நாடியின் வழி முன்னர் வெளிச்செல்லுதலையும் பின்னர் உட்புகுதலையும் உடையதாய் இருக்கும். நீரூற்று போல இங்கனம் சுரந்து முடிவின்றி சரவோட்டமாய் ஓடுகின்ற பிராணன் மேற்கூறிய இரு நாடிகளின் வழி ஓடாது நடுநாடி என்கின்ற சுழுமுனை நாடி வழியை இயங்குமாயின், அதாவது பிரணாயாமமாய் அமையுமாயின், அஃது உடற்கே அன்றி உயிருக்கும் வலிமை தருவதாம். ஆகவே அதனை அறிந்து உலகீர் பிராணனை, உலகீர்னா உலகத்தவர்களே, அதனை அறிந்து உலகீர் உலகத்தவர்களே பிராணனை நடுநாடியில் செலுத்தும் முறையை குருமுகமாக கேட்டு சிந்தித்து தெளியுங்கள். இன்னைக்குதான் பாடம், இன்னைக்குதான் பாடம். அப்போ இதுவரைக்கும் என்ன சொல்றாரு? 2 நாடியை விளக்குனாரு. முதல்ல இடகலை அப்படின்னா இடது நாசி, அதுக்கு சந்திரகலைன்னு பேரு. பிங்கலை அப்படின்னு சொன்னா அதுக்கு சூரிய கலைன்னு பேரு, அதுக்கு வலது நாசின்னு பேரு. வலது நாசியில ஓடுதுன்னா அது சூரிய கலை, இடது நாசியில ஓடுதுன்னா அது சந்திரக்கலை. இப்படிதான் சாதாரண மனுஷனுக்கு ஓடும், வாழ்நாள் முழுக்க இப்படிதான் ஓடும். ஆனா நான் அடிக்கடி சொன்னேன், ஆயுள் பரீட்சை வகுப்பு எடுக்கும்போது சொன்னேன், உபதேசம் பெற்றவர்களுக்கு இந்த பாடல் நமக்கு பொருந்தா, இது நமக்கு வேண்டாம். 6 விரலிடை மூச்சு போச்சுன்னா 80 வருடங்கள் உயிரோடு இருப்பார்கள் என்ற கணக்கு நமக்கு இல்லை. ஏன்னா இடகளிலும் இல்லாம பிங்கலையும் இல்லாம நீங்க சுழுமுனை மார்க்கத்தில் பிராணாயாமத்தை கற்றுக்கொண்டு குருமுகமாக நாசி வழியே சுவாசம் இல்லாமல் உள்முகமாக சுவாசம் கற்றுக்கொண்டவர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு ஆயுள் பத்தின கவலை வேண்டாம் அப்படின்னு ஆயுள் பரீட்சையில பலமுறை நான் பாடம் எடுத்துட்டேன். குருமுகமாக உங்களுக்கு நாசி வழியே சுவாசம் போகாமல் உள்நாக்கு வழியாக சுவாசம் செல்வதற்கான வழியை உங்களுக்கு குருநாதர் சொல்லி கொடுத்தாருன்னு சொன்னா உங்களுக்கு ஆயுள் பத்தின கவலை தேவையில்லை. நீங்க மரணமில்லா பெருவாழ்வுக்கு வந்துட்டீங்க, அவ்வளவுதான். வள்ளலார் வழியை வெற்றி பெற்று. அப்ப நடுநாடியில ஒருத்தனுக்கு சுவாசம் போயிடுச்சு அப்படின்னு சொன்னா, சுழுமுனை வழியா ஒருத்தனுக்கு சுவாசம் போயிடுச்சுன்னா நாசி பத்தின கவலை அவனுக்கு தேவையில்லை. ஆயுள் பரீட்சை பத்தின கவலை அவனுக்கு தேவையில்லை. என்னங்கய்யா பண்றது? பூமியில் நம்ம வாழ்ந்தாவணுமே, இச்சை இல்லாம இருக்க முடியாது. இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி வாழ்ந்துதானே ஆகணும். வாழ்ந்துதான் ஆகணும்னும் போது நமக்கு மூச்சு வெளியே போய் தான் ஆகணும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒடுங்கிதான் ஆகணும்னா மூச்சு நின்று உள்ள போய் நிற்கும். மனம் வியாபிக்கும் போதெல்லாம் மூச்சு வெளியே போகும், மனம் ஒடுங்கும் போதெல்லாம் மூச்சு உள்ள ஒடுங்கிடும், அவ்வளவுதான். உங்க மனத்தின் நீளம் தான் மூச்சு, நம்முடைய மனத்தின் நீளம் தான். நான் தனியா பிரிக்க விரும்பல. நம்முடைய மனத்தின் நீளம் தான் மூச்சு. அதை மடைமாற்றி கொண்டு அந்த புருவ நடுவுல நிறுத்திட்டீங்கன்னா நீங்க தான் ராணி, நீங்க தான் ராஜா. யார் இளவரசர், யார் இளவரசி, யார் ராஜா, யார் ராணி? தன்னுடைய சக்தியை வெளியே விடாம யார் ஒருத்தர் புருவ நடுவிலே நிறுத்துகிறாரோ அவரே ராஜா. அதான் ராஜாதி ராஜன். யார் ஒருத்தர் தன்னுடைய சக்தியை வெளியே விடாம, எவள் ஒருத்தி அனாவசியமா
வீணான கவலைகள்லாம் சுமந்து அதெல்லாம் போகாம அத்தனை எரிச்சிடணும். எரிச்சு புரு நடுவில் எரிக்கணும். அத்தனை கவலையும் எரிக்கணும். துக்கம், துயரம் எல்லாத்தையும் போட்டு எரிக்கணும். யார் ஒருத்தர் அந்த கவலையை துக்கத்தையும் போட்டு எரிச்சு புரு நடுவில் போட்டு எரிக்கணும். அந்த போகி பண்டிகையில எரிக்கிற மாதிரி எரிக்கணும். எரின்னு எரிக்கணும். பழசு குப்பை எல்லாத்தையும் எரிக்கணும். எரிச்சிடணும். அதுக்கே நாள் பிடிக்கும். தவத்துல உட்காரவங்களுக்கு முதல் வேலை என்னன்னா எரிக்கிறது தான் முதல் வேலை. எதை எரிக்குன்னா பழசு நம்மள சீண்டிக்கினே இருக்கும். அந்த பழசெல்லாம் போட்டு எரின்னு எரிச்சு அப்பாடி இனி எதுவுமே இல்லைன்னு ஆகணும். எரிச்ச பிறகு தவம் ரொம்ப சூப்பரா. இல்லைன்னா அது நம்மள ஃபைல் மோதிக்கிட்டே இருக்கும். பழைய ஃபைல் எப்படி போன்ல ஹேங் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை ஆகுதோ அதே மாதிரிதான். அது கண்ட இதுக்கு போயிடும் மனசு. அப்ப முதல்ல எரிக்கணும். புரு நடுவில் பார்த்து என்ன பண்ணணும்? எரிக்கணும். அப்ப யார் ராணின்னு சொன்னா அந்த பழைய என கழிதலும் புதிய என புகுதலும்ன்ற மாதிரி பழச மொத்தத்தையும் எரிச்சு எம்பெருமான் திருவடி எரிக்கி பிடிக்கிற பக்கம் வந்துருச்சுன்னா அவங்க தான் ராணி. அவங்க தான் ராஜா. அவங்க தான் இளவரசி. அவங்க தான் இளவரசன். என்ன சக்தி வெளியே போல இல்ல, நிலையில்லாததை நோக்கி போல இல்ல, நிலையானதை நோக்கி வந்துருச்சு இல்ல. சரிங்க, இந்த இடகலை பிங்கலையில போனா தானே பிரச்சனை, ஆயில் பிரச்சனை. குரு உபதேசம் பெற்று விட்டீர்கள். குரு உபதேசம் பெற்ற பிறகு உங்களுக்கு இடதுகளை இடது நாசிலையும் போகாது, வலது நாசிலையும் போகாது. ஒரு உத்தமமான குரு கிட்ட நீங்க உபதேசம் பெற்று விட்டீர்கள் என்று சொன்னால், நீங்க பயிற்சி செஞ்சீங்கன்னு சொன்னா நாசி வழியே மூச்சு போகாது. அவ்வளவுதான். எழுதி வச்சுக்கோங்க. இல்லைன்னா இவ்வளவு தைரியமா திருமந்திர வகுப்பு எடுக்க முடியாது. எவ்வளவு தைரியம் வேணும் திருமந்திர வகுப்பு எடுக்கிறதுக்கு. அதான் வாங்க, வாங்க, நேருக்கு நேரா வாங்க. சவாலா சொல்றேன், வாங்க. அப்போ நாசியின் வழியா இது இடது நாசியிலையும் வலது நாசியிலையும் போய்க்கின்னு இருந்தா நீங்க நடுநாடிக்கு வர முடியாது. அப்ப ஆயுள் பரீட்சை யாருக்குன்னா இடது நாடியிலும் வலது நாடியிலும் ஓடுறவங்களுக்கு தான் பிரச்சனை. அது இல்லாம ஒவ்வொரு கிழமையிலும் எந்த நாடியில ஓடும்னு புட்டு புட்டு நமக்கு அழகா சொன்ன திருமூலர் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காரு பாத்தீங்களா? இடது நாசியில ஓடுறது சந்திரகலை, வலது நாசியில ஓடுறது சூரியகலை. அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. ஒரு நீரூற்றை போல அது ஓடிக்கொண்டே இருக்கும். அப்படி ஓடிக்கொண்டிருக்கிற நீர் உலகத்தாரே, உங்களுக்கு ஒரு செய்தி நான் சொல்றேன். சூரியகலையும் இல்லாமல் சந்திரகலையும் இல்லாமல் நடுநாடியை நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள் என்று சொன்னால், அதுக்கே சிவபெருமானுக்கு உயிர் கொடுக்கிற அந்த சிவபெருமான உக்கிரம், அந்த உக்கிரத்தை போய் தொடக்கூடிய அக்னி நேத்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த புருவ நடுவில் நீங்கள் லைத்து நிற்கக்கூடிய காலம் இருக்கிறதே, அந்த காலம்தான் உயிருக்கு வலிமை தரும் காலம், உயிருக்கு உரம் சேர்க்கின்ற காலம். இடதுலையும் வலதுலையும் உடைச்சி உடைச்சி தேஞ்சி 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 ஆயில் முடிஞ்சு போயிடும். அவ்வளவுதான். இடதும் வேணாம் வலது வேணாம், நடுவுலயே நான் நின்னு பிராணனை சேமிச்சுக்கிறேன், பேங்க்ல பணம் போடுற மாதிரி. அவ்வளவுதான். பேங்க்ல பணம் போடுற மாதிரி. இந்த கலையை கத்துக்கணும். இந்த கலையை முதல்ல கத்துக்கணும். எப்படி சொல்றாரு? அது உடற்கே அன்றி உயிருக்கும் வலிமை தருவதாம், உடம்புக்கும் வலிமை தரும். எங்க நடுநாடியில மனசு நின்னுச்சுன்னா உடம்புக்கு வலிமை, உயிருக்கும் வலிமை. அதான் சாகாத கலை. ஆகவே அதனை அறிந்து உலகீர் பிராணனை நடுநாடியில் செலுத்தும் முறையை குருமுகமாக கேட்டு சிந்தித்து தெளியுங்கள் அப்படின்றார். சிந்தித்து தெளிவீர்கள். அப்போ ஆயுள் பரீட்சை பத்தின கவலை நமக்கு வேண்டாம். மரணம் பற்றிய கவலை நமக்கு வேண்டாம். ஏன்னா பஞ்சம மாதகம் நம்ம செய்ய போறதில்லை.
எந்த உயிருக்கும் நம்ம தீங்கு நினைக்க போறதில்லை. உடம்பாலையும் மனசாலும் உயிராலையும் யாருக்கும் நம்ம தீங்கு நினைக்க போறதில்லை. யாருக்கும் நம்ம துரோகம் பண்ண போறதில்லை. துர்மரணம் நமக்கு ஒருபோதும் வரப்போறதும் இல்லை. சிவனடியார்களுக்கு ஒருபோதும் துர்மரணம் வராது. வினை விதைச்சவன் வினை அறுப்பான். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா ஆட்பட்டவனுக்கும் ஆட்படாதவனுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ருத்ராட்சம், திருநீரு, அஞ்செழுத்து, முறையா குரு உபதேசம். இந்த குரு உபதேசம் பெற்றவர்களுக்கு இதை பத்தின கவலை தேவையில்லை. மரணத்தை பத்தின கவலை தேவையே இல்லை. அங்க ஒப்படைப்பு மட்டும்தான் இருக்கணும். ஐயா எனக்கு சொல்லிக் கொடுங்க, அவ்வளவுதான். அடுத்த நாளைக்கு போயிட்டே இருக்கணும். அடுத்து எப்படி உள்ள நுழையணும், அடுத்து நான் எப்படி உள்ள நுழையணும், அடுத்து நான் எப்படி உள்ள நுழையணும், அவ்வளவுதான். வேற எதுவும் வேண்டாம். அப்போ இந்த இடகலை பிங்கலை, சந்திரகலையிலிருந்து சூரிய கலைக்கும், சூரிய கலையிலிருந்து சந்திர கலைக்கும் வாழ்நாள்ல ஓடிக்கிட்டு தான் இருக்கும். அது ஒரு ஊற்று போல போய்கிட்டு தான் இருக்கும். அதுல இருந்து மாற்று கருத்தும் கிடையாது. அது உலகத்தா இருக்கு. இந்த உலகத்து மக்களுக்கு, மக்கள்னு சொல்லக்கூடாது, உலகத்து மக்களுக்கு, உலகத்து உயிர்களுக்கு இது மாறி மாறி போய்கிட்டே இருக்கும். இப்படி மாறி மாறி போயிட்டு இருக்கும்போது குருநாதருடைய அருளால இது இடகலையிலும் இல்லாம, பிங்கலையிலும் இல்லாம, சந்திரகலையிலும் இல்லாம, சூரியகலையிலும் இல்லாமல் தொண்டக்கூடிய வழிய சுழுமுனை மார்க்கத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சுட்டாருன்னா அந்த நாள் தான் நீங்க பிறந்த நாள். வாழ்நாளில் மீண்டும் நீங்க பிறவி பெரும்பயனை அடைந்த நாள் அந்த நாள் தான். அதுதான் எம்பெருமானுடைய சிவபெருமானுடைய இருப்பிடத்தை தொட்ட இடம். அந்த நாடியில போய் நடுவுல நிற்கும் போது உயிருக்கு உரம் நிச்சயம் கிடைக்கும், உடம்புக்கும் உரம் கிடைக்கும், மீண்டும் மெருகேத்திக்கலாம். ஆனா செலவு செய்யக்கூடாது, சக்தி செலவு பண்ணக்கூடாது, சக்தியை செலவு பண்ணக்கூடாது. இதுதான் ரகசியம். அப்போ உங்க இளமையின் ரகசியம் யாருன்னா கேட்டாங்கன்னா உடனே சொல்லுங்க. என்ன அழகா கேக்குறாங்க, நாங்களும் இப்படியே இருப்போம்னு. எவ்வளவு தக்க வச்சிருக்கணும் பூர்வ மத்தியில. ஆடாம அசையாம நிறுத்தி, இந்திரியங்கள் எல்லாம் வெளியே போகாம நிறுத்தி 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 வச்சதுனாலதான் தக்க வைக்க முடியுது. எதை? உடம்பையும் உயிரையும். அப்படி யார் ஒருத்தர் தக்க வச்சுட்டாங்களோ அவங்க சாகாத கலையை கற்றுக்கொண்டார்கள் அர்த்தம். மரணமில்லா பெருவாழ்வுக்கு தயாராயிட்டாங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரி யார் ஒருத்தர் குரு முகாந்திரமா கேட்டு தெளிஞ்சு அதுக்கப்புறம் பிராணனை வீணே பண்ணக்கூடாது. இந்த கொரோனா பீரியட்ல ஆக்சிஜனுக்கு எப்படி அலைஞ்சோம், அந்த மாதிரி இந்த உலகத்துல ஒரு நாள் தட்டுப்பாடு ஏற்படும். அப்போ யாரெல்லாம் ஜெயிப்பாங்க தெரியுமா? எழுதி வச்சுக்கங்க. ஒரு அவசர காலம் வரும்பொழுது சுழுமுனை மார்க்கத்தின் வழியாக இருப்பவர்கள் மரணமில்லா பெருவாழ்வில் இருப்பார்கள். எந்த எந்த உலக தொந்தரவும் அவங்களை ஒண்ணும் பண்ணாது. கற்றுணை பூட்டி ஒரு கடலில் பாய்ச்சினும் கற்றுணையாவது நமச்சிவாயு. சுவாசம் நாசி வழியா போனாதானே உங்களுக்கு சிக்கல். மனம் போய் ஒடுக்கிடுச்சுன்னா ஒன்றும் சிக்கல் இல்லைல்ல. அந்த கலையை கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டோம்னா ரொம்ப அற்புதமா இருக்கும். முதல்ல கூடுறதுக்கு ரொம்ப சிரமம் இருக்கும். கண்ணுல தண்ணி வரும், இரிட்டேட்டிங்கா இருக்கும். முயற்சி பண்ணுவோம். பந்தபாசம் அறுக்க வல்லார்களே, எங்க அந்த நடுவுல பாக்குறவங்களுக்கு பந்தபாசம் அறுக்க வல்லார்களே. எப்படி நீங்க பற்றாட்டு இருக்கிறீங்கன்னா எப்படி இருக்க முடியுது? நீங்க எல்லாம் பற்று இல்லாதவர்கள் கேட்கறாங்க இல்லையா? எப்படி முடியுது? விருப்பு வெறுப்பு இல்லாத ஒரு சூழலுக்கு போயிட்டா தான் முடியும். விருப்பு வெறுப்பு இல்லாத சூழலுக்கு போகணும். அதான் சாமி அந்த இதை விட்டுருவார்.
குரு நடுவில் பார்க்க 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 நமக்கு விருப்பம் வராது, வெறுப்பும் வராது. ரெண்டுத்தையும் ஹேண்டில் பண்ற டெக்னிக் மட்டும் கிடைக்கும். ஆமா. அதுக்கு குரு முகாந்திரம் தேவைப்படுது, குரு நடுவு தேவைப்படுது. மூச்சு விடுங்கிற வித்தையை நம்ம கத்துக்கலாம். திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம். அதுக்கு உத்தம பிராணாயாமம்னு பேரு. என்ன சொல்றாங்க? உத்தம பிராணாயாமம். சரி. மாறி வரும் இரு பால்மதி வெய்யவன் ஏறி இழியும் இடை பிங்கலையின் இடை ஊறும் உயிர் நடுவே உயிர் உக்கிரம் தேறி அறிமின் தெரிந்து தெளிந்தே. இனி நம்ம யதார்த்தமா நம்ம சைவ நெறி பாடசாலையில இதுக்கு அப்படியே பார்ப்போம். நம்ம பொழிப்புரையிலே இன்னைக்கு முழுகிட்டோம். எப்பவுமே அதை நம்ம இயல்பா பேசணும் இல்லையா? அதை பேசணும் இல்லை. மாறி வரும் இரு பால்மதி வெய்யவன் அப்படின்னா, பால்மதினா சந்திரன், வெய்யவன்னா சூரியன். இவங்க 2 பேரும் மாறி மாறி ஆட்சி செய்யறாங்க நம்ம உடம்ப. ஞாயிற்றுக்கிழமையில சாமி ஆட்சி செய்யறாரு சூரியன். திங்கக்கிழமையில சந்திரன் ஆட்சி செய்து இடது நாசியில, ஞாயிற்றுக்கிழமையில வலது நாசிலையும் திங்கக்கிழமை இடது நாசிலையும் வேலை செய்யுது. மாறி மாறி ஆட்சி செய்வாங்க. செவ்வாய்க்கிழமையில வலது நாசிலையும் புதன்கிழமையில இடது நாசிலையும். எப்படி சந்திரனுக்கு சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்கோ அதே மாதிரி செவ்வாய்க்கும் புதனுக்கும். அப்புறம் வியாழன் வெள்ளி இதெல்லாம் மிங்கிலாய் தான் வரும். ஒன்னு வலது இன்னொன்னு இடது. ஞாயிறு வலதுன்னு சொன்னா திங்கக்கிழமை இடது. அந்த நாசில தான் மூச்சு போகணும். இதை நீங்க செக் பண்ணி பார்க்கணும். செவ்வாய் வலது, புதன் இடது. வியாழன் தேய்பிரையா இருந்தா வலது, வலதுபிரையா இருந்தா இடது. அதை நம்ம கணக்கு வச்சுக்கணும். இந்த வியாழக்கிழமை மட்டும் கொஞ்சம் நம்ம கவனமா இருக்கணும். ரொம்ப கவனம். தேய்பிரையா இருந்தா வலது, வலதுபிரையா இருந்தா இடது. இதெல்லாம் உலகத்தாருக்கு. வெள்ளிக்கிழமை இடது, சனிக்கிழமை வலது, ஞாயிற்றுக்கிழமை வலது. இது உலகத்தாருக்கு. சரி, உபதேசம் பெற்றவர்களுக்கு இது பத்தின கவலையே தேவையில்லை. ஏன்னா இடதுலயும் போக தேவையில்லை, வலதுலயும் போக தேவையில்லை. கரெக்டா டைரக்டா என்ன பண்ண போறோம்? பொருளோட பார்க்க போறோம். உள்நாக்கு வழியா சுவாசத்தை திருப்ப போறோம். மனம் ஒடுங்கி நின்னா போதும். அவ்வளவுதான். இவங்க தான் நோயற்றவர்கள். உங்களுக்கு நோய் வராது. காலனும் வரமாது. அது காலன் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாருக்கு காலனை உதைக்கும் கணக்கு தெரியும். அப்ப இந்த வித்தையை பயிற்சி செய்யணும். பயிற்சி பண்ணி தான் நம்ம என்ன பண்ணணும்? மேல வரணும். பயிற்சி பண்ணாமலே எனக்கு இது கிடைக்கலன்னு சொல்லக்கூடாது. உழைக்காமலே கேட்கக்கூடாது. உழைக்காமலே கேட்கக்கூடாது. ஆமா. உபதேசம் கிடைக்கிறதே பெரிய விஷயம். உபதேசம் வாங்கி அதை பயிற்சி பண்ணாம இருக்கிறது ரொம்ப பாவம். காலத்தை விரயமாக்கிட்டு அப்புறம் எல்லாம் அறுவடைக்கு போகும்போது நம்மளும் அருவாத்துக்குன்னு போகக்கூடாது. அவன் விதைச்சான், வெறப்பாடு போட்டான், நிலத்தை சுத்தம் பண்ணான், பயிர் வச்சான், போகமா பயிர் வச்சான். அப்புறம் அறுவடைக்கு நெல் வந்துச்சு, அப்புறம் போய் அறுக்க போனான். நம்ம எதுவுமே பண்ணவே இல்லையே. அவன் உபதேசம் வாங்கினா, பயிற்சி பண்ணா, பூர்வ மத்தியம் கூடிடுச்சு, சுவாசம் உள்ள போய் ஒடுங்கிடுச்சு. வாங்கின கையோட அவன் பயிற்சி செஞ்சான். அவன் பயிர் வச்சான், அவ்வளவுதான். பயிர் வச்சா மகசூல பார்த்துட்டான். உபதேசம் வாங்கி பயிர் வைக்கலன்னா நம்ம பொறுப்பு கிடையாது. இதுதான் ரகசியம். அவன் உபதேசம் பெற்றவர்களுக்கும் உபதேசம் பெறாதவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். அப்ப குருமுகமாக இந்த இடகலை பிங்கலை நாடியை பத்தி தெரிஞ்சு சுழுமுனை மார்க்கமாக இறைவனை அடைவது எப்படின்னு தெரிஞ்சு அந்த மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடியது நம்முடைய பொறுப்பு. ஆமா, இதுதான் சிவபெருமானுடைய பெரும் கருணைன்னு நான் சொல்றேன். சிவபெருமான் சிவசிவம். மீண்டும் ஒரு பாட்டை படிச்சிடறேன். திருச்சிற்றம்பலம். மாறி வரும் இரு பால்மதி வெய்யவன் ஏறி இழியும் இடை பிங்கலை இடை ஊரும் உயிர் நடுவே உயிருக்கிறோம் தேறி அறிமின் தெரிந்து தெளிந்தே.
அப்போ எல்லா உயிர்களுக்கும் இயல்பா சூரியகலை சந்திரகலைன்றது இயல்புதான் அப்படின்னு பார்த்தோம். ஒருத்தருடைய ஆயுளுடைய நிலைமையெல்லாம் பார்த்தோம். அதெல்லாம் செக் பண்ணாதீங்க, மனசுக்கு வருத்தப்படும். செக் பண்ணி உட்காந்துருந்தா அவங்களுக்கு நம்ம யார் கணிக்கிறது? அதெல்லாம் நம்ம ஆயுள் பரீட்சையில பார்த்தோம். தொடர்ந்து இடது நாடியிலே ஓடுனா என்ன நடக்கும்ன்றதெல்லாம் பார்த்தோம். 6 நாள் 3 நாள் வாழக்கூடிய கணக்கெல்லாம் பார்த்தோம். இதெல்லாம் கணிச்சு சொன்ன திருமூல நாயனார் கடைசியில இன்னைக்கு என்ன சொல்லிட்டாரு? குருமுகமாக இடகலையும் இல்லாமல் பிங்கலையும் இல்லாமல் சுழுமுனை மார்க்கமாக யார் ஒருவர் தவம் பண்றீங்களோ அவங்களுக்கு உயிருக்கும் உடலுக்கும் எந்தவித கேடும் வராது. அவங்க சிவபெருமானுடைய முழு அம்சமா மாறக்கூடிய எல்லா விஷயத்தையும் குருமுகமாக கேட்டு கற்றுக்கொள்ளுங்கள். அந்த மார்க்கம் தான் உத்தமமான மார்க்கம். அந்த மார்க்கம் தான் ஒரு உத்தமமான மார்க்கம். இந்த பாட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான். அதான் இன்னைக்கு நான் முக்கியமான நாள்னு சொன்னேன். இடது நாசியில போறவங்கள பத்தி கவலை வேண்டாம். வலது நாசியில போறவங்கள பத்தி கவலை வேண்டாம். அவங்க விதிப்படி வருவாங்க. அவங்க வாழ்க்கையை முடிச்சுட்டு போயிடுவாங்க. அவ்வளவுதான். ஆனா குரு உபதேசம் பெற்றவர்களுக்கு அதுக்கு இல்ல. 10ஓட 11 இல்ல நீங்க. நீங்க சாதாரண ஆளும் கிடையாது. ஏன்னா உலகத்தவர்களுக்கு தான் விதி. நமக்கு விதி கிடையாது. ஏன்னா இயற்கைக்கு முரணா நீங்க சுவாசத்தை கையில் எடுக்கிறீங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க. தானா நடக்கக்கூடிய காரியத்தை நீங்க கையில் எடுக்கிறீங்க. சுவாசத்தை கையில் எடுக்கிறீங்க. கையில் எடுக்கும்போது என்னன்னா நீங்க சுவாசத்தை கையில் எடுக்கும்போது வண்டி சாவி உங்க கையில வருது. சாமி அந்த விதியை மாற்றக்கூடிய மதியம் தராரு. அவ்வளவுதான். அப்ப யாருக்கு தராருன்னா தவசீலர்களுக்கு, பக்தியில மேலோங்களுக்கு நல்லவர் வல்லவர் தாம் என்ற மாதிரி அந்த நல்லவர்களை வல்லவர்களாக மாற்றுவதற்கு சாமி கொடுக்கிற உபாயம் சாகா கலை கொடுக்கிறார். இந்த சாகாத கலையை அவரு வந்து பயிற்றுவிக்கிறார். சாமி கொடுக்கிறார். பதஞ்சலி கொடுத்தார். வியாக்கிரபாதர் கொடுத்தார். யார் யார் என்ன கேட்டாங்களோ அத்தனையும் கொடுத்தாரு. அப்ப நடுநாடி, அந்த நடுநாடின்னு சொல்லக்கூடிய சுழுமுனை மார்க்கமாக இறைவனை திருவடி அடைவதற்கான எல்லா மார்க்கத்தையும் குருமுகமாக கேட்டு யார் ஒரு கற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் மரணமில்லா பெருவாழ்வுக்கு வருவார்கள் என்ற உண்மையை இந்த பாடல் நமக்கு சொல்லுது. அப்ப இடகலை, பிங்கலை, சந்திரகலை, சூரியகலை யாருக்குன்னா உலகத்தார்களுக்கு. உலகத்தாருக்கும் நமக்கும் வித்தியாசம் இருக்கு. உபதேசம் பெற்றவர்களுக்கும் உபதேசம் பெறாதவர்களுக்கும். திருவடி ஞானம் பெற்றவர்கள், திருவடி ஞானம் பெறாதவர்கள், அவங்க தான் சிவனடியார்கள். ஜீவன் தன் அடியார்கள் சிவனடியார்கள். ஜீவனுடைய இருப்பிடம் புருவனடு. அப்படி அந்த சுழுமுனை மார்க்கத்தை குருமுகமாக கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை நம்ம தேடணும். ஒரு குருடனுக்கு வழிகாட்ட முடியாது. அவன் கடைசியவெல்லாம் அவன் குருடன் நான் சாவான். யானையை தடவை பார்த்துட்டு மொரன்னு சொல்லினே இருப்பான். அந்த அவன் நம்ம மொரன் தான் சொல்லின்னு உட்காந்து. அவன் மொரன்னு சொல்லிட்டானேன்றதுக்காக நம்மள மொரன்னு சொல்லியிருக்கணும். இன்னைக்கு சமூகம் அப்படித்தான் இருக்குது. அவனும் ஊரு போய் சேர மாட்டான். அவனை சார்ந்தவனும் ஊரு போய் சேர மாட்டான். இவனையும் வளர விட மாட்டான், அவனையும் வளர. கடைசி வரலும் வாழவும் விடக்கூடாது, சாகவும் விடக்கூடாது. அவ்வளவுதான். இப்படியே படிச்சே சாவும் கூட. உண்மைன்னா என்னன்னு தெரியாமலே செத்து போயிடுங்க. அவ்வளவுதான். சத்தியத்தை பகிரங்கமா தான் பெற்றதை மற்றவங்களுக்கு சொல்லி தரணும். ஆமா, அதான் நல்ல ஆசானுக்கு அழகு. பாத்திரம் அறிந்து பிச்சை போடுவார். இது தேருமா, இது தேராதா? பசி இருக்கணும். பசி இல்லாதவங்களுக்கு எவ்வளவு பெரிய ஞானத்தை வச்சாலும் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அவ்வளவுதான். சரி, அப்ப சரம் பார்ப்பவன் பரம் பார்ப்பான். சரம்னா மூச்சு. இந்த மூச்சை பார்க்கக்கூடிய வித்தை எவன் கற்றுக்கொள்கிறானோ அவன் பரத்தை நிச்சயம் பார்ப்பான். அதுலதான் மாற்று கருத்தும் கிடையாது. இல்லைன்னா உட்கார்ந்துதான் இருக்கணும். ஊர் போய் சேர முடியாது. அப்ப அது தெரிஞ்சவங்க, புரிஞ்சவங்க, கத்துக்கிட்டவங்க கிட்ட போய் நம்ம என்ன பண்ணணும்? இல்லையாவது இறைவன்கிட்ட முறை வைக்கணும். அப்பா எனக்கு சத்தியமா எனக்கு ஒன்றும் தெரியல, நான் அறியாமல் இருக்கேன், நல்லது கெட்டது எனக்கு தெரியல சாமி, என்னை வழி நடத்துங்கன்னு அப்படியாவது புலம்பணும் சாமி கிட்ட போய். சாமி ஒன்றும் செவிடு கிடையாது. சரி, இந்த உயிர் கேட்குதுன்னு சொல்லிட்டு மானுட சட்டத்தாங்க யாராவது ஒருத்தர் அனுப்பி வைப்பார்.
ஐயா எனக்கு நல்லது கெட்டது தெரியல, எனக்கு ஈக்கு போக்கு தெரியல, செய்வது ஒன்றும் அறியேனேன்ற மாதிரி நான் போயிட்டு இருக்கிறேன், எனக்கு நடத்துங்க சாமி அப்படின்னா சாமி வருவார். அவ்வளவுதான், மாற்று கருத்தும் கிடையாது. ஏகன் அநேகன் இறைவனடி போற்றி. நிறைய தாத்தா இருக்கிறான் பூமியில. எம்பெருமானுடைய திருவடி அடைஞ்சவன், அனுபவிச்சிருக்கிறவன், ஆனந்தத்தில் இருக்கிற சத்து சித்து ஆனந்தம் பெற்று பூமியில் உலாத்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா பணிஞ்சாதான் கத்துக்க முடியும். பணியலன்னா அவங்க ஒரு பருப்பும் வேகாது. ஆணவம் இருக்கிற வரைக்கும் அவரை நம்ம அணுகவே முடியாது. அவர்கள் உண்மத்தர்கள், சத்து சித்து ஆனந்தம் பெற்றவர்கள், சச்சிதானந்தமானவர்கள். அவங்க வெளியே வரவே மாட்டாங்க மேக்சிமம். இன்னும் கேட்டா 10ஓட 11 நடிச்சுட்டு கூட இருக்கலாம். அதான் வித்தையை கற்றவர்கள் அவங்களுக்கு பேர். அதுக்கு சுத்த வித்தைன்னு பேரு. வாசி யோகத்தில் அதுக்கு சித்த வித்தைன்னு பேரு. அப்ப குருமுகமா நம்ம கேட்டு இடகளிலும் இல்லாம பிங்களிலும் இல்லாம சுழிமுனை மார்க்கமாக சுவாசிப்பது எப்படின்ற வித்தையை கத்து மரணமில்லா பெருவாழ்வை சத்தியமாக எல்லோரும் கற்றுக்கொள்ள வேண்டும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என்று சொல்லி நிகழ்ச்சியில் பங்கெடுத்த அத்தனை உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி சொல்லி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணி நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை கண்ணின் நல்ல தரும் கழுமல வலநகர் பெண்ணின் நல்லாளுடன் பெருந்தகை இருந்தது. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனை எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களை ஆறிரு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க ஆனைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் வான்மிகில் வழாது பெய்க வலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கல் வங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று சொல்லி நிகழ்ச்சியை இனித நிறைவு செய்வோம். நிகழ்ச்சியில் ஏதாவது சந்தேகம் இருப்பேன், ஐயா எங்களுக்கு இடங்களை பத்தி பெண்களை பத்தி சூரியகலை சந்திரகலை எல்லாம் நல்லா தெரியுது, ஆனா இதையும் தாண்டி சுழுமுனை மார்க்கமாக சுவாசிக்கிறது எப்படி குருமுகமாக பயிற்றுவிக்க வேண்டும் என்று குருநாதரே சொல்லிட்டார். இன்னைக்கு திருமூல நாயனாரே சொல்லிட்டார், குருமுகமாக தெளிவீர்களாக உலகத்தாரே என்று நீங்கள் தெளிய போகிறீர்கள் அப்படின்ட்டார். இப்படியே சூரியகலையும் சந்திரகலையும் போயிட்டு என்ன பண்ண போறீங்க, மாண்டு விழுந்துடக்கூடாது. அப்பாவுடைய திருவடி அடைவதற்கு சுடுமணி மார்க்கம்னு ஒண்ணு இருக்குது, அதை நீ என்னைக்கு கத்துக்க போறேன்றதுக்கு அறைகோவல் விட்டுறார். அதே தான் அடியேனும் சொல்றேன். அப்படி ஒரு ஆர்வம் உங்களுக்கு வந்துருச்சுன்னா உங்களுக்கு குறுநடுவில் பார்த்து உங்க மனம் ஒடுங்கி நின்று அந்த சாகாத கலையை கத்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நிச்சயம் பயிற்சி செய்யலாம், எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பயிற்சி முயற்சி பயிற்சி திருவினையாக்கும், அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. வேணுன்றவங்க நிச்சயம் தொடர்பு கொள்ளலாம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையிலே சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்த அத்துணை அடியார் பெருமக்களை பொன்னார் திருவடிகளை மனமொழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். மீண்டும் நாளை அதிகாலை இன்று மாலை 8 மணிக்கும் பிறகு 6 மணிக்கும் பிறகு 9:50க்கும் உள்ள சிறப்பு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறோம். நன்றிங்க, அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். நற்றுணையாவது நமச்சிவாயவே.